அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, அம்மா ஆஷ்மா கோயில் பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கான்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. தூரம்லாம் எங்கேயுமே இல்லை செல்ல பிள்ளைங்களா. நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். இருந்தாலும் சில பேர் கேள்விகளுக்கு பதில் சொல்லலான்னுட்டு கோயில் அங்கே தெரியுது நான் நினைக்கிறேன். பட் நம்ம வீடியோ முடிக்கும் போது அப்படியே நடந்து போய் காட்டிடுறேன். நாங்கள் இதுதான் நம்ம புதுசாக ஆசிரமம் கட்டிகிட்டு இருக்கிற இடம். இந்த இடம் வாங்கும்போது அந்த வீடு சேர்ந்து வந்தது. ஸோ அதை கட்டுறதுக்கு வாங்கினால அது ஆஃபீஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சுற்றி காம்பவுண்ட் சேர் போட்டு நாளைக்கு போர் போடுறதுக்காக வர சொல்லியிருக்கிறோம். அப்படியே காமிச்சு எது செலுத்துங்க. வா மலரம்மா. நல்லா பச்சை இதில் என்ன ஹைலைட்லாம் செல்ல பிள்ளைங்களா, மாங்காய் மரத்தோடவே வந்தது நமக்கு. அதில் மலரம்மாவுக்கு ஒரே சண்டை. என்ன சண்டைன்னு வா மலரம்மா. நம்ம ஒரு வேலை செய்யும் போது ஒரு மரம் எடுக்கிற மாதிரி வர்றதுனால எடுத்துனே இருக்கிறீங்களே, எப்படிதான் நாங்கள் மாங்காய் பறித்து ஊருக்காய் போனது. இதுக்கப்புறம் மரமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்படியே வாதர்மா காமிச்சிடும் ஃபுல்லாகவே. அம்மா போன அங்கேயே சிவத்து மேலே வச்சுட்டு வந்துட்டேன். நீ இருப்போ அதை பார்த்துக்க. இங்கிருந்தே இருமா. பின்னாடியே தான் பாப்பா கல் குத்தி போகுது. சில பிள்ளைங்க இதுதான் தண்ணிக்கு பாயிண்ட் வச்சிருக்கிறோம். இங்கதான் போர் போடுறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மரம் மாங்காய் மரம் உள்ளே இருக்குது. காம்பவுண்ட் நல்லா பெருசாக இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியல. எல்லாம் ஒரு எத்தனை அடி ஹைட்டு ஏற்றுறது காம்பவுண்ட் சவுறு? 7 அடி காம்பவுண்ட் சவுறு ஏற்றிட்டு இதெல்லாம் ரூம்ஸ் காட்டுற மாதிரி. அதான் முதியோர்களுக்கு குறிப்பாகவும் எந்த ஒரு கட்டண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஒரு சேவை பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாகவே கட்டி முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏன்னா அது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சேவை பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் சில பேர் சில கேள்விகள். கண்டிப்பாக அது யாருடையதும் எதுவும் கிடையாது. அது குறிப்பாக சில பேர் தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது செய்யவும் விட மாட்டாங்க. சில பேர் இவங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க. நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், இந்த உலகம் எப்படி இருந்தாலும் மேசும். நீ வாழ்ந்தாலும் மேசும், தாண்டாலும் மேசும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை செல்ல பிள்ளைங்களா, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு தான் அந்த வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. பிறரை கெடுக்கணும், பிறரை நல்லா இருக்கக்கூடாது, பிறரை பற்றி தவறாக பேசணும். சில பேர் இருக்கிறாங்க பற்றியா, சில பேர் நான் தெரிந்தும் தெரியாமல் கண்டும் கண்டு கொள்ளாமல் போகிறோம். அப்படி என்றால் பயம்லாம் கிடையாது. அமைதி அர்த்தம் பயம்லாம் கிடையாது. நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னாக்கா அது பின்னாடிக்கு அது அவங்கவுங்களுக்கானது அவங்கவுங்க அறுவடை செய்வாங்கன்றது மட்டும்தான். யாராக வேணால் இருந்துட்டு போட்டு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்பவும் நான் பயப்படவே மாட்டேன். நான் எனக்கு தேவையே கிடையாது. அதனால் சில பேர் ஒரு சில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் காதுபட வந்திருக்கிறது எல்லாமே அதெல்லாம் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நான் போயிட்டுருக்கிறேன். என்னுடைய வேலையில் எண்டுன்னு நான் நேராக வரும்போது அது அந்த சந்திக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அந்த தாய் தான் சாட்சி. சரி செல்ல பிள்ளைங்களா, இதுதான் நம்ம கட்டிகிட்டு இருக்கிற ஆசிரமம். ஸோ நம்ம கோயிலும் இதுவும் பக்கத்தில் தான். ஒரு கரெக்டாக சொல்ல ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. அப்படியே நம்ம நடந்து போகும்போது கோயில் அப்படியே காமிச்சலாயிரு செல்ல பிள்ளைங்களா. அப்படியே போகலாமா? அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா. எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணலை, இன்னும் ஹைட்டு ஏற்றுவாங்க. என்ட்ரன்ஸ் கேட்டெல்லாம் இங்கே முன்னாடி தான் வைக்கிறது. சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க?
ஜித்தன் ஹாய். சரி வாமா போலாம். அவ்வளோதான், நம்ம கோயிலுக்கும் இங்கே ஒரு 100 மீட்டர் தான், தூரம்லாம் கிடையாது. 100 அடி, அதுதான் 100 அடி, அவ்வளோதான். இந்த நம்ம பாதை எடுத்து வைக்கிறோம்ல அது 100 அடி தான். அதுவே கம்மி தான், 50 அடி வரும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கோயில்னாவே கோயிலுன்னு ஒரு வார்த்தை எடுத்தாவே ஏமாத்துறாங்க, ஃப்ராடு மக்கள். அதெல்லாம் கிடையாது சில பிள்ளைங்களா. ஒரு இடத்துல நல்லது நடக்காமல் அந்த மக்கள் நம்பி போக மாட்டாங்க. ஒரு இடத்துல நல்லது நடக்காமல் அந்த மக்கள் நம்பிலாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை யாரும் நம்ம ஏமாற்றி கட்டணும் நம்ம அவசியம் இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னாக்கா, இப்போ நம்ம 4 வில்லேஜில் நம்ம ஊத்தங்கரை புதூர் வில்லேஜும், பன்னந்தூர், தேவரஞ்சி, இன்னொரு வில்லேஜ் பேர் டக்குன்னு வரல. ஸோ அந்த 4 இடங்கள்ல தண்ணி வசதியும் பாத்ரூம் வசதியும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நமக்கு பிறர் நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், ஒன்றை நான் கெடுத்து வாழ்கிறேன்னா என்னை கெடுக்க நிச்சயமாக கடவுள் ஒன்று இருக்கும் இல்லையா, கண்ண முடிக்கலாம் இருக்காது. ஸோ இது யாரும் கொடுத்து எதுவும் கிடையாது. ஏன்னா சில பேர் இதுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதனால ஏன்னா எப்படி இருக்கிறவங்களுக்கு கூட மனசு வராது. ஆனால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு போய் சேர்த்து தான் பண்ணுறோம். எப்பவுமே அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். பட் எல்லாருக்கும் நல்லது போய் சேரட்டும், அவ்வளோதான். சரி சிலப்பில்லை, அவ்வளோதான். நான் ஏன் இப்படி நடந்து வந்துட்டே இருந்தேன்னா அங்கேக்கு இங்கேக்கு இவ்வளோதான். நம்ம கோயில் சரிங்களா. அடுத்து நம்ம செக்ரட்டரி வீட்டுக்கு வந்தார். வணக்கம்ப்பா, நடங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்னுடைய ஃபேமிலிங்க. சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி வணக்கம். மாலை போடுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வருகிற வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமிக்கு மே 3ஆம் தேதி நம்ம கோயிலில் இருமுடி செலுத்துகிறோம். எல்லா அன்பு பிள்ளைங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். என் தாயினுடைய சக்தி இது வரைக்கும் மக்கள் நடக்கணும்னு போனவங்க இது வரைக்குமே கிடையாது. என் தாய் என் அன்பிகை உயிரோட்டமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா. என் அம்மனுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி வணக்கம் சொல்லுவேன்.